This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சீனாவின் அசுர வளர்ச்சிக்கு உற்பத்தி காரணம் கிடையாது, விஷயமே அதுதானாம். இந்தியாவும் சீனாவும் ஒரே காலத்தில் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் இன்று சீனா நம்மை விட பல மடங்கு முன்னேறி இருக்கிறது. இதற்கு காரணம் உற்பத்தி மட்டும் கிடையாது என்று நிதி ஆராய்ச்சியாளர் ஹர்ஷித் ஜோஷி கூறியிருக்கிறார். நாம் 5 ஆண்டு கால வளர்ச்சியை திட்டமிட்டு கொண்டிருக்கையில் சீனா 50 ஆண்டு கால வளர்ச்சியை திட்டமிட்டு காய் நகர்த்தி வருகிறது. இதன் வெற்றிக்கு மிகவும் முக்கிய காரணம் என்று ஜோஷி குறிப்பிடுகிறார். லிங்கட்டின் தளத்தில் இது பற்றி எழுதியிருக்கும் அவர், சீனாவில் உற்பத்தியாகும் பொருட்களின் விலை மலிவானது. இதனை வைத்து உலக சந்தையை சீனா கட்டுப்படுத்தி வருவதாக நமக்கு தோன்றலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. உலக சந்தையை கட்டுப்படுத்த நிதி ஆதாரத்தை சீனா கையில் எடுத்திருக்கிறது. சீனாவுக்கு எதிராக எவ்வளவு வாய்ப்பேசும் அமெரிக்காவே சீனாவை நம்பிதான் இருக்கிறது. அதாவது அமெரிக்கா அந்நாட்டின் செலவுகளுக்காக வெளியில் கடன் வாங்கும். கடன் பத்திரங்களை விற்பதன் மூலம் இந்த கடனை அது வாங்குகிறது. இப்படி $34 டிரில்லியன் அளவுக்கு அமெரிக்கா கடன் வாங்கி இருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெரும்பாலான கடன் பத்திரங்களை சீனா தான் வாங்கியிருக்கிறது. வாங்கிய பத்திரங்களை உடனடியாக திருப்பி கொடுத்துவிட்டு கொடுத்த கடனை திரும்ப கொடு என சீனா கேட்டால் அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளும். வேறொரு வழியிலும் அமெரிக்காவுக்கு இதனால் சிக்கல் இருக்கிறது. அமெரிக்கா ஆடம்பர நாடு, எனவே அதன் தேவைக்கு தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டே இருக்கிறது. சீனாதான் கடன் கொடுக்கிறது. திடீரென சீனா கடன் கொடுப்பதை நிறுத்திவிட்டாலும் அமெரிக்காவுக்கு சிக்கல்தான். இப்படி உலகம் முழுக்க சீனா தனது கடன் வலையை விரித்து வைத்திருக்கிறது. இலங்கை, மாலத்தீவு, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா என பல நாடுகள் சீனாவிடம் கடன்பட்டு இருக்கின்றன. இந்தியா போன்ற நாடுகள் 5 ஆண்டுகளின் வளர்ச்சியை மனதில் கொண்டுதான் திட்டங்களை வகுக்கின்றன. ஆனால் சீனா 50 ஆண்டுகளை மனதில் வைத்து வேலை பார்க்கிறது. இதுதான் சீனாவின் ஆதிக்கத்திற்கு முக்கிய காரணம். இன்றைய தேதியில் சீனாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு $3.2 டிரில்லியன் உயர்ந்திருக்கிறது. சீனாவின் வங்கிகள் பல உலக பொருளாதாரங்களை விட அதிக மதிப்புள்ள சொத்துக்களை நிர்வகிக்கின்றன. சீன தயாரிப்பு பொருட்கள் தான் உலக சந்தையை ஆட்டிவிப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது என்று ஜோஷி கூறியுள்ளார். சீனாவின் இந்த கடன் வலையை மற்றும் சர்வதேச சந்தை ஆதிக்கம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் வெளியிடவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.